வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐயனார் துணை தான். நிலம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து உண்மையை சொல்லிடுறாங்க வீட்டில். ஏன்னா வந்து பாண்டியன் வந்து சோழன் தான் வந்து டிவோர்ஸ் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டையெல்லாம் முடிச்சு சண்டை போடுறதுனால வேறு வழி இல்லாமல் எல்லாத்தையும் உண்மையை சொல்லிடுறாங்க. பல்லவன் வந்து பார்த்திங்கன்னா தேம்பி தேம்பி எழுதிட்டுருக்காங்க. ஏன் நீ எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்கலையா அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நட்டேசன் வந்து, அதாவது சோழனோட அப்பா வந்து வெளில நின்று பார்த்துட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து எல்லோரும் பேசி முடிச்சதுக்கப்புறம் உள்ளே வராங்க. ஓ, அப்போ இத்தனை நாள் நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பொய் சொல்லிட்டு தான் உட்காந்துட்ருக்கியம்மா. ஏம்மா உனக்கு உங்கள் வீட்டிலேருந்து வர விருப்பம் அப்படின்னா நீ வேற எங்கேயாவது போக வேண்டியதானம்மா. அதுக்கு எதுக்குமா என் வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து உட்காந்துருக்க? இப்போ நீ டிவோர்ஸ் வாங்கிட்டு நீ போயிடுவ. அப்போ எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்தை பற்றி என்ன பேசுவாங்க வெளியில்? ஆல்ரெடி எல்லாருமே வந்து எங்கள் குடும்பத்தை வந்து நல்ல விதமாக பேசுகிறதே இல்லை. இதில் நீ வேறு வந்து இத்தனை நாள் இருந்துட்டு போகிற அப்படின்னா அப்போ நாங்கள் தான் உன்னை ஏதோ கொடுமைப்படுத்தி வந்து சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் வந்து உங்கள் வீட்டில் உன்னை இப்படி தான் வளர்த்தாங்களாம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பிடிச்சி செமையாக கற்று விட்ருவாங்க. உடனே சோழனும் சேரன் வந்து இப்போ எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் கத்திட்டு இருக்கீங்க, நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். என்னடா நீ பார்த்துப்பா, இது என் வீடுடா, இது என்ன சத்திரம்னு நினச்சியா? வரவங்க போகிறவங்களாம் வந்து தங்குறதுக்கு. இந்த பொண்ணு இத்தனை நாள் நம்ம வீட்டு மருமகன்னு நினச்சி நானும் வரவங்க போகிறவங்கள்ட்டலாம் என் வீட்டு மருமகன் நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ என்னமோ இந்த பொண்ணு வந்து இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கோபமாயிடுறாரு. அவர் கோபத்தை அந்த மாதிரிலாம் யாருமே பார்த்ததில்ல. சேரனால வந்து நடேசனை கண்ட்ரோலே பண்ண முடியல. என்னப்பா விடுங்கப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், விடுங்கப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நடேசன் வந்து சமாதானம் ஆகிற மாதிரியே தெரியல. இங்கே பாருமா, நீ வீட்டை விட்டுலாம் எங்கேயும் போக முடியாது, புரியுதா? என் பையன் கட்டின தாண்டி உங்கள்கிட்ட இருக்குல்ல, அது வரைக்கும் நீங்கள் தான் இருக்கணும், விவாகரத்தெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பிடுவார். உடனே சொல்லு வந்து, ஆஹா, இத்தனை நாள் பேசினது இந்த மனுஷன் இன்றைக்கி தான் கரெக்டாக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப முகத்தை அப்படியே பாவமாக வச்சுப்பார். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.